வணக்கம். பலம், பலவீனம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் நீங்க களம் பார்த்துட்டு, அத மனப்பாடம் பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இத பார்க்கறது, அத பார்க்காம இத பார்த்தீங்கன்னா, இது பிஸ்னஸ்க்காகவெல்லாம் நீங்க வீடியோ பார்த்து சம்பாரிக்கிறதுக்காகவெல்லாம் நான் சொல்லல. சொன்னா 4 பேத்துக்கு இது பயன் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அத பார்த்துட்டு அத ஜோதிடத்த ஒரு 5 வீடியோவா தான் போடுறேன். நீங்க அத முழுமையா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழு பலனும் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். பலம், பலவீனம் ஜோதிடத்துல என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல ஆட்சி. ஒரு கிரகத்தோட சொந்த வீடு எது? களத்திலேயே நீங்க படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஆட்சி வீடுகள், ஒரு கிரகத்தோட ஆட்சி வீடுகள், மூலத்திரிகோண வீடுகள் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேசத்துல மூலத்திரிகோண வீடு செவ்வாய். 1 8ஆம் இடமும் மேசமும் விருச்சிகமும் செவ்வாயோட ஆட்சி வீடுகள். மூலத்திரிகோண வீடு காலச்சக்கர திசையில எந்த கிரகத்தோட முதல்ல வீடு வருதோ அது மூலத்திரிகோண வீடு. அடுத்து சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடு ரிஷபம். இன்னொரு வீடு துலாம். மூலத்திரிகோண வீடு புதன் மிதுன வீடு. அடுத்து கன்னி 1. கடகத்துல சந்திரனோட வீடு. இதெல்லாம் நான் சொல்றதுல ஆட்சி வீடுகள். சிம்மத்துல சூரியனோட ஆட்சி வீடுகள். ஆட்சி வீடுனா சொந்த வீடு, அவனோட வீடு. இப்போ நான் எப்படி என் வீட்டில் இருக்கேன், இது என் வீடு அப்படின்னா எவ்வளவு அதிகாரமா இருப்பான் அவன் சொந்த வீட்டில். அது மாதிரி அவன் சொந்த வீடு. அப்ப தனுசு மீனம் குருவோட ஆதிக்கமான வீடு ஆட்சி வீடு. தனுசுல அது மூலத்திரிகோண வீடு. 2 வீடு இருந்தா முதல் வீடு மூலத்திரிகோண வீடு. மகரம் கும்பம் சனியோட வீடு. மகரம் மூலத்திரிகோண வீடு. அதுதான் காலச்சக்கரத்துல சுத்தி வரும்போது முதல் வீடு. ஓகேவா? இது இந்த கிரகங்களோட ஆட்சி வீடுகள். 2 உச்ச வீடுகள் எது அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேசத்துல உச்சம். எந்த கிரகம் உச்சமானாலும் அதுக்கு நேர் 7வது வீடு அது நீசம். நீங்க பாருங்க, சூரியன் மேசத்துல உச்சம். 7வது வீடு எது? அதுக்கு 2 ரிஷபம், 3 மிதுனம், 4 கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம் வீடு. துலாம் வீட்டுல சூரியன் நீசம். ரிஷபத்துல சந்திரன் உச்சம். அதுக்கு நேர் எதிர் வீடு விருச்சிகம், 7வது வீடு. அது இருக்கிற இடத்துல இருந்து 7வது வீடு எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கு எதிர் வீடுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நீசம். ரிஷபத்துல சந்திரன் உச்சம், விருச்சிகத்துல நீசம். கடகத்துல குரு உச்சம். மகரத்துல 7வது வீட்டுல அதுக்கு நேர் எதிர் வீட்டுல குரு நீசம். அடுத்து கன்னியில புதன் உச்சம். அதுக்கு நேர் எதிர் வீடு மீனம். மீனத்துல புதன் நீசம். சனி துலாத்துல உச்சம். நேர் எதிர் வீடு மேசம், முதல் வீடு. நேர் எதிர் வீடு மேசம். அதுல மேசத்துல சனி நீசம். கடகத்துல சொல்லியாச்சு. ஓகே, இது கடகம் உச்ச வீடு நீச வீடு மட்டும் சொல்லிட்டு. மகரத்துல செவ்வாய் உச்சம். மகரத்துல கடகத்துல செவ்வாய் நீசம். மீனத்துல சுக்கிரன் உச்சம்.
நேர் எதிர் வீடு கன்னி, கன்னியில் சுக்கிரன் நீசம். இதுதான் உச்ச வீடு நீச வீடு. அடுத்து இந்த உச்ச வீடு ஆட்சி உச்சம் நீசம் பார்த்துட்டோம். அஸ்தமனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த கிரகம் 10 பாகையில், அதாவது டிகிரி வாய்ஸாக போடுவாங்க. நீங்கள் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன், நான் பாகைன்னு ஒரு கணக்கு இருக்குது. எப்படின்னா ஒரு ராசிக்கு 30 பாகை, 12 ராசிக்கும் பார்த்தீங்கன்னா 360 பாகை. 360 12ஆல் வகுத்தீங்கன்னா 30 பாகை ஒரு ராசியில். இப்போ முதல் பாகையில் ஒரு 3வது பாகையில் ஒரு பாகைங்கிறது ஒரு டிகிரி சொல்கிறேன். இப்போ 30 பாகை இருக்குதா? இந்த 30 பாகையில் சூரியனுக்கு முன்னாடி, இப்போ சூரியன் முதல் பாகையில் இருக்குன்னு வைங்க, மேசத்தில். மேசத்துக்கு முன்னாடி ஒரு 9 பாகைக்குள்ள எந்த கிரகம் இருந்தாலும் அது அஸ்தமனம் ஆகிடும். அதுக்கு வேலையே கிடையாது. அந்த பூராத்தையும் இது எடுத்துக்கும். இப்போ ராஜா முன்னாடி, இப்போ சிஎம் முன்னாடி இருக்கிறவங்க, அமைச்சர்கள், அவங்க முன்னாடி எதுவும் பேச முடியாதுல்ல. அவங்க முன்னாடி இருந்தால் என்ன ஆகும்? பக்கத்தில் நிற்கும் போது அவங்க தான் சொல்கிறது தான், நமக்கெல்லாம் வாய்ஸே இருக்காதுல்ல. அதுபோல் அந்த சூரியனுக்கு முன்னாடி 10 பாகை, பின்னாடி 10 பாகை. சூரியன் வலம் வரும்போது முன்னாடியே பின்னாடியே நின்னா என்ன ஆகும்? எந்த கிரகமாக இருந்தாலும் அது அஸ்தமனம் ஆகிடும். ஒரு ராசிக்கு 30 பாகை, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. 9ஆக நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு 3 பாகை 20 கலை வரும். பிரிச்சிங்கன்னா ஒரு பாதத்துக்கு. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பாதத்துக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். அப்போ 3 பாகை 20 கலை அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு 1, ஒரு பாதத்துக்கு அடங்கும். அதை 4ஆக பெருக்குனிங்கன்னா முடிஞ்சு. 4 3 12, 4 பாதத்துக்கு 4 3 12, 4 20 60. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு என்ன வந்துடுது? 80 கலை வருதா? 80 கலை வரும்போது 60 கலை ஒரு பாகை. அப்போ 12 13 பாகை 20 கலைங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு. இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி நம்ம பார்க்கும்போது தான் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது. முன்னாடி 10 பாகை, பின்னாடி 10 பாகை. இப்போ பஞ்சாங்கம் நீங்கள் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் போட்டாவே அது டிகிரி வாய்ஸாக போட்டு கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் வந்துடுது, இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி 10 பாகையில் எந்த கிரகம் வந்தாலும் அஸ்தமனம் ஆகிடும். ஓகேவா? ஆட்சி உச்சம் நீசம் அஸ்தமனம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த கிரகங்கள்லாம் வந்து ஸ்தான பலன் போயிடும். ஸ்தானம்னா என்ன? 1வது ஸ்தானம், 2வது ஸ்தானம், 3வது ஸ்தானம், 4வது ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தானங்கள்லாம் என்னத்துக்கு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதா ஸ்தான பலன். இப்போ லக்னம் வந்து யாருக்கு என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம். 12 ராசி இல்லை. இப்போ எனக்கு துலா லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு துலா லக்னம்னா என்னோட 1வது வீடு எதுன்னா துலா தான் 1. ஒருத்தருக்கு கடக லக்னம்னா கடகம்தான் 1. காலச்சக்கர திசையில் மேசம் 1 நம்ம கணக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்காண்டி வச்சுருந்தோம். ஆனால் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது என்னென்னா 1ஆம் வீடு லக்னம்னு போட்டிருக்கோம், லான்னு போட்டிருப்போம். அது பிறப்பு நடப்பில் வந்து நான் சொல்லி தருவேன். இப்போ லக்னம் தான் 1. யாருக்கு என்ன லக்னமோ அதுலேருந்து தான் 1 2 3 நம்ம கணக்கு போட்டுருக்கோம். அப்போ லக்னம் அப்படிங்கிறது 1, அதாவது ஸ்தான பலன். 2வது கல்வி வித்தை ஸ்தானம், கணக்கெல்லாம் போடுறோம்ல அந்த ஸ்தானம், கல்வி ஸ்தானம் 2. 3 சகோதர ஸ்தானம்,
4 வீடு வாகனம் ஸ்தானம், 5 புத்திர ஸ்தானம், 6 கடன் விரோத ஸ்தானம், 7 மனைவி ஸ்தானம் கலஸ்தர ஸ்தானம், 8 ஆயுள் ஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், 10 கர்மஸ்தானம் ஜீவனாம்சம் தொழில் ஸ்தானம், 11 லாபஸ்தானம், 12 விரயஸ்தானம். இப்படி 12 ஸ்தானங்களையும் நீங்கள் மனப்பாடம் வச்சுக்கணும். அப்போ தான் யார் யாருக்கு எந்த ஸ்தானம் என்ன லெவலில் இருக்குன்னு நம்ம கணக்கு போடுறதுக்கு சரியாக வரும். அப்போ இந்த ஸ்தானம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அடுத்து பாவங்கள் எதெல்லாம் என்ன பாவம்? திரிகோணம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. திரிகோணம்னா 1, 5, 9 இது வந்து திரிகோணம். இந்த திரிகோணம்ங்கிறது அந்த ஜாதகனுக்கு கணக்கு பார்க்கும்போது திரிகோணத்தில் என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன பலன்கிறதுக்காக திரிகோணம்ங்கிறது ஒரு கணக்கு. அதை வச்சுக்கோங்க. 1, 5, 9ங்கிறது திரிகோணம். பலனில் நான் சொல்லுவேன் இதை எப்படி என்னென்ன எதுக்கு பயன்படுங்கிறத. திரிகோணம்னா என்னென்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. களம் தெரிஞ்சுங்களா? அதுபோல் பலம் பலவீனம். 1, 4, 7, 10. 1 வந்து திரிகோணத்துக்கும் வரும், கேந்திரத்துக்கும் வரும், லக்னத்துக்கும் அதுதான் வரும். 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். உதாரணத்துக்கு ஒருத்தர் தனுசு லக்னம்னு வச்சுக்குவோம். 1வது இடம் தனுசு லக்னம், 4வது மீனம், 7வது மிதுனம், 10வது கன்னி. இதுதான் 1, 4, 7, 10. இது கேந்திரஸ்தானம். 6, 8, 12 மறைவு ஸ்தானம். 6, 8 மறைவு ஸ்தானம். 6, 8 எப்படி பார்ப்பீங்க? இப்போ தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லக்னத்தை சொன்னோம்னா அதை சார்ந்தே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தனுசு இப்போ மேசம் வச்சுக்குவோம். மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 6ஆம் இடம் எது? மேசம், ரிஷிபம், மிதுனம், கடகம், கன்னி, சிம்மம், கன்னி. கன்னி தான் 6வது ஸ்தானம். 8வது ஸ்தானம் எது? விருச்சிகம். 12வது ஸ்தானம் எது மேசத்துக்கு? மீனம். அப்போ 6, 8, 12 இது வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு பேர். அந்த இடங்கள்ல சில கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் மறைஞ்சு போயிடும். ஒளிஞ்சிக்கிறோம்ல, அது மாதிரி எங்கப்பா ஒளிஞ்சிருக்கு ஆளை காண பார்க்க முடியலைங்கிறோம்ல, அது போல். அப்போ மறைவு ஸ்தானங்கள் வந்து 8, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கணக்கில் வரும். 2, 7 மாரகஸ்தானம் பார்த்துங்க. 2, 7 மாரகஸ்தானம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். 3, 8 ஆயுள் ஸ்தானம். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா இதெல்லாம் ஒரு பலன். ஓகேங்களா? இது ஸ்தான பலன். கேந்திரம், திரிகோணம், மறைவு, ஆயுள் ஸ்தானம், மாரகஸ்தானம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து போவோம். இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பார்வை இருக்குது. எந்தெந்த கிரகம் எங்கெங்கெல்லாம் பார்க்கும் அப்படின்னு ஒரு பார்வை பலன். சரி, ஒரு சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 4 கிரகத்துக்குமே 7வது பார்வை மட்டும்தான் உண்டு. எந்த இடத்துல நிற்கிதோ நேராக மட்டும்தான் பார்க்கும், சைட்லாம் பார்க்காது. இது சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன். இப்போ மேசத்தில் இருக்குன்னா எங்கே பார்க்கும்? துலாத்தை பார்க்கும். கடகத்தில் இந்த கிரகம் இருந்ததுன்னா எங்கே பார்க்கும்? விருச்சிகத்தை பார்க்கும். சிம்மத்தில் இருக்குன்னா எங்கே பார்க்கும்? கும்பத்தை பார்க்கும். அப்படி 7வது பார்வை மட்டும்தான் பார்க்கும் இந்த கிரகம். சரி, அடுத்து போவோம். செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கும். இந்த இடம்னு சொல்கிறோம்ல, எந்த இடத்துல அந்த கிரகம் இருக்குதோ அதிலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா 4வது இடம், 7வது இடம், 10வது. இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்னம் ஒருத்தருக்கு. கன்னி லக்னத்துக்கு 4வது இடத்த பார்க்கும் செவ்வாய். எதை பார்க்கும்? தனுசை பார்க்கும். 7வது இடம் இது மீனத்தை பார்க்கும். 8வது இடம் இது 4, 7, 8 பார்க்கும். 8வது இடம் இது மேசத்தை பார்க்கும். இப்போ செவ்வாயோட பார்வை இது 4, 7, 8. இதுதான் செவ்வாயோட பார்வை. அடுத்து குரு பார்வை. குரு பார்வை தான் நிறைய பேர் பில்டப் பண்ணியிருப்பாங்க. எல்லா பார்வையும்
ஒன்று தான் கிரகத்தை பொறுத்த வரைக்கும். புரியுதா? குரு பார்வை கோடி நன்மை அதெல்லாம் கிடையாது. உல்ட்டா ஏதாவது ஒன்றும் தெரியாத என்ன பண்ணுவான், செவ்வாய் பார்த்தாலும் ஒன்று தான், சனி பார்த்தாலும் ஒன்று தான், எல்லா பார்வையும் ஒன்று தான். அவனுக்கு அவன் யார் அப்படிங்கிறது தான் கணக்கு. அது அப்புறம் பேசுவோம். உணர்ச்சி வசப்பட்டேன், படக்கூடாது. அப்போ குரு பார்வை, குரு என்ன பார்க்கும், 5, 7, 9. இப்போ ஒருத்தருக்கு மேச லக்னம், 5வது இடம் சிம்மத்தை பார்க்கும், 7வது இடம் துலாத்தை பார்க்கும், 9வது இடம் தனுசை பார்க்கும். அடுத்து ராகு கேது 3, 7, 11 இப்படி பார்க்கும். ராகு கேது மட்டும் 3ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை எல்லா கிரகமுமே பார்க்கும். 7ஆம் இடம் பார்க்கும், 11 பார்க்கும் ராகு கேதுகள். சனி 3, 7, 10 இந்த இடத்த பார்க்கும். இதெல்லாம் அவன் இந்த கிரகங்களோட பார்வைகள். நீங்கள் இந்த ஒவ்வொரு கிரகத்தையும் எழுதி அது பார்வை எங்கெங்கெல்லாம் பார்க்கணுன்னு எழுதுனீங்கன்னா ஒரு 4 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் நின்றும். இதெல்லாம் உங்களோட இது கற்றுக்குங்க. ஓகேவா? அடுத்து பலம் பலவீனத்தில் இது வருது. அஸ்தங்கம் பார்த்தாச்சு, நீசம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ நட்பு பகை சமம் இருக்குதா? சமத்தை விட்டுருங்க, தேவையில்லை. சமம் நட்பு பகை பார்த்தா அது பலன், சமபலன்லாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா இவனுங்க உல்ட்டா பண்ணி விட்டாங்க போகிற போக்கில். சமமாக அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி விட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நட்பு பகை மட்டும் பாருங்கள். இந்த நட்பு பகையில் ஒரு சின்ன சூட்சுமம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அதை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிரகத்தோட 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12, 2, 4, 8, 12 இந்த இடங்கள் நட்பு ஸ்தானம். அதே போல 9வது இடம் 2, 4, 8, 12 2, 4, 8, 12 இந்த 4மே பார்த்தீங்கன்னா நட்பு ஸ்தானம். ஒரு கிரகத்திலிருந்து 2வது இடத்துல ஏதாவது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது நட்பு. இப்போ செவ்வாய் வீடு எது? மேசம். செவ்வாய் வீட்டுக்கு 2ஆம் அதிபதி யார்? 2ஆம் இடத்துல யாரோட வீடு? சுக்கிரன் வீடு. ஓகே. இப்போ 2வது வீடு சுக்கிரன் ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குதுன்னு வைங்களேன். செவ்வாய் ரிஷபத்தில் இருந்தால் அது நட்பு வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதே செவ்வாய் 7வது வீட்டில் இருந்ததுன்னா பகை வீடு. ஏன்னா நட்பு தான் சொல்லியிருக்கேன். 2, 4, 8, 12, 5, 9 நட்பு. 3, 6, 10, 11, 7. 3, 6, 10, 11, 7 இது பகை வீடு. எந்த கிரகமும் தன்னோட வீட்டில் இருந்து 3, 6, 10, 11, 7 இந்த இடங்கள்ல இருந்ததுன்னா அது பகை வீடு. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் 7வது வீட்டில் இருக்குதுன்னு வைப்பேன். 7வது வீடு சுக்கிரன் வீடு. துலாத்தில் இருந்தால் செவ்வாய் சுக்கிரன் அந்த இடத்துல பகை வீட்டில் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. பெரிய சூட்சம், சின்ன சிம்பிள். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது அது பகை வீட்டில் இருக்கு, அவ்வளோதான். நீ போய் பகை வீட்டில் உட்காந்தீங்கன்னா என்ன பண்ணுவ? எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு தெரியாது. சோத்தில் விஷம் வச்சுருவானுங்களா, இல்லை உள்ள ஆளுகளோட இங்கேயே வச்சு குமுறு ஏகப்பட்ட சிந்தனை போகுதா? அது போல். அப்போ 2, 4, 8, 12, 5, 9 நட்பு வீடுகள். ஒரு கிரகத்திலேருந்து அந்த இடத்துக்கு போய் அந்த வீட்டில் கிரகம் இருந்ததுன்னா அது நட்பு வீடு. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் சொல்கிறேன். தனுசில் குரு வீடு. இப்போ தனுசு தான் உங்களுக்கு லக்னம். தனுசு லக்னத்துக்காரருக்கு குரு போய் என்ன பண்ணுறாரு? 3வது வீட்டில் கும்பத்தில் இருக்கார். என்ன ஆகும்? பகை வீட்டுக்கு போயிட்டார். 2வது வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? நட்பு வீடு. ஆனால் என்ன ஆகும்? அந்த இடத்துல மகரத்தில் நீசமாயிடும். இப்படி தான் கணக்கு பார்க்கணும்.
அப்ப அந்தந்த கிரகம் அந்தந்த இடத்துல இருந்து எங்க இருக்குது, சொந்த வீட்ல இருந்து எங்க இருக்குதுன்னு பார்த்து மூலத்திரியோண வீட்ல இருந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் கணக்கு. இப்ப நீங்க புதனுக்கு பார்க்குறீங்க. புதனுக்கு மூலத்திரியோண வீடு எது? மிதுனம். மிதுனத்திலிருந்து உங்களுக்கு அம் 12வது வீட்ல இருக்குது. 12வது வீடு எது? ரிஷபம். அதுக்கு என்ன 12 நட்பு வீடு. நான் தான் சொல்லியிருக்கேனே 2, 4, 8, 12, 5, 9 நட்பு வீடு. 3, 6, 10, 11, 7 பகை வீடு. தன்னோட மூலத்திரியோண வீட்டிலேருந்து கணக்கு வச்சு பார்த்தா அதெல்லாம் பகை வீடு. புரிஞ்சுதுங்களா? இதுதான் பலம் பலவீனம். ரெண்டுமே இதுதான். எதிரி பலமா இருந்தான்னா உங்களுக்கு பலவீனம் தான். இது ஓகேவா? இதுல இன்னொன்னு, இந்த கிரகங்கள்ல வந்து ஒரு குரூப் இருக்கு. இப்ப எப்படி நம்மெல்லாம் ஒரு டீமா இருப்போம், எதிரிகள்லாம் ஒரு டீமா இருப்பாங்க. அதுபோல வந்து டீம் மாதிரி இது குரூப் சேர்ந்து இருக்கும். இந்த கிரகங்கள்லாம் எப்படின்னா சூரியன் செவ்வாய் குரு, சூரியன் செவ்வாய் குரு, இது 3 ஒரு குரூப். செவ்வாய் குரு சூரியன் செவ்வாய் குரு, இது 3 ஒரு டீம். சனி புதன் சுக்கிரன், இவங்க 3 பேர் ஒரு டீம். சந்திரன் நடுநிலை. ராகு கேது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோட காலில் நிற்கிறாங்களோ, யாரோட சாரத்தில் நிற்கிறாங்களோ, யாரோட சேர்ந்து நிற்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் பலன் கொடுப்பான். அவங்க சாயல் கிரகங்கள். அவங்க குரூப் அங்கிட்டும் சேர்ந்துக்குவானு இங்கிட்டும் சேர்ந்துக்குவானு. இவன் என்னடா அப்படியெல்லாம் ஆளுங்க இருக்காங்களா இல்லையா? அது மாதிரி ஆளுங்க அவங்க. யார் எங்கிட்டு பலமாக இருக்காங்களோ அவனுக்கு சாதகமாக போய் சேர்ந்துக்கும். அப்போ இவனுங்க நல்லது செய்ய மாட்டானுங்க. எதிரிகள் இவங்க 2 பேருமே ஒரு குரூப். இவனுங்க ஒன்றா இருப்பானுங்க, ஒன்றா இருந்தால் ஒரு வேலையை பண்ணுவானுங்க, இவனுக்கு ஒன்றா இருந்தால் ஒரு வேலையை பண்ணுவானுங்க. புரியுதா? இந்த இதுதான் பலம் பலவீனம். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. களம் சொல்லியாச்சு, பலம் பலவீனம் சொல்லியாச்சு. அடுத்து சந்திப்போம். நட்பு நடப்பு பிறப்பு நடப்பு. அடுத்து. நன்றி.